சோலுக்குள் சிறுபிள் டிவைனில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இங்கு ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் ஆன்மாவுக்கு ஒரு இதமான நெருக்கமான நாதமாகும். நான் டாக்டர் உதயசூரிய அமரசேன. இது உங்கள் புனிதமான பயணத்தளம். இங்கே கதைகள் மருந்தாக மாறுகின்றன. ஒவ்வொரு கணமும் ஆழமான ஆரோக்கியத்தின் ஒவ்வொரு படியாக அமைகிறது. அமைதியை உள்ளிழுங்கள். சந்தேகங்களை வெளிவிடுங்கள். உங்கள் உடலை பேணவும், உங்கள் மனதை அமைதிப்படுத்தவும், உங்கள் ஆன்மாவை வெளிப்பூட்டவும் உதவும் சிந்தனையுள்ள ஒலி, காலங்கடந்த உண்மை மற்றும் நன்றாய் வாழ இயற்கையுடன் இணைந்த வாழ்வியல் முறைமைகளை இங்கு நீங்கள் காணலாம். அதிக குழப்பத்தில் நிலைதடுமாறாமை, இருளில் வெளிச்சம் அல்லது தரித்திருக்க இதமான ஓரிடம் நீங்கள் தேடிக்கொண்டிருப்பீர்களேயானால் நீங்கள் உங்கள் வீட்டிற்குத்தானே வந்துள்ளீர்கள். சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். மாற்றம் தொடங்கட்டும். வெறி வேட்கையா? உண்மையான காதலா? மனதையும் மூளையையும் மயக்கும் இரட்டை பாடல். வணக்கம், இது சோல்புள் ஸ்பிரிச்சுவல் டிவைன். நான் டாக்டர் உதயசூரிய அமரசேன. காதலின் விஞ்ஞானம் தொடரின் 4வது பகுதியில் நாம் இன்று புரிந்து கொள்ளப்படாத மிகவும் குழப்பமான ஆனால் முக்கியமான ஒரு உணர்வை ஆராயப் போகிறோம். வேட்கையும் காதலும் ஒன்றா? அவை ஒன்றாக ஒன்று மாற முடியுமா? மனதையும் உடலையும் மரபியலையும் மயக்கும் இந்த இரட்டை பாடலை புரிந்து கொள்ள முயலலாம். நீடித்து நிலைக்கும் பிணைப்பிலிருந்து தற்காலிக வேட்கையை வேறுபடுத்தும் மூளையின் இரசாயனம் தொடர்பாக வெளிப்படுத்துவோம். பகுதி 1. வேட்கை இன வளர்ச்சிக்கான உடல் அழைப்பு. பாலியல் வேட்கை உயிரியல் பொறிமுறையாக எம்மில் முழுமையாக இழைக்கப்பட்டுள்ளது. தனியாக பாலியல் வேட்கை என்பது மனிதனின் உடல் சார்ந்த இயல்பான இனப்பெருக்க செயற்பாட்டிற்கான உயிரியல் உந்துதலாகும். இது பாலுறவு இச்சையை தூண்டும் ஹார்மோன்கள் மூலம் இயக்கப்படுகிறது. ரெசெசரோன் ஆண்களிலும் பெண்களிலும் உள்ள ஹார்மோன். ஈஸ்ட்ரோஜன் பெண்களில் உள்ள ஹார்மோன். பாலியல் வேட்கை மேலோங்கும் போது அமிக்டலா மற்றும் வென்ட்ரல் சிரையாட்டம் போன்ற பகுதிகள் செயல்படுகின்றன. இவை தூண்டல் மற்றும் இன்ப உணர்வுக்கு பொறுப்பானவை. யார் என்பதில்லை, உடலுக்கு என்ன தேவை என்பது இங்கு பிரதானம். பகுதி 2. காதல் நம்பிக்கையின் ஆனந்த பிணைப்பு. காதல் என்பது உடல் ஆசையையும் கடந்த உணர்வு பிணைப்பு. இது இரசாயன பிணைப்பு மட்டுமல்ல, இது தீர்மானத்துடனான ஈடுபாடும் கூட. நீண்ட கால காதல் உறவு மூளையின் கோடல் நியூக்ளியஸ் மற்றும் வென்ட்ரல் ரெக்மண்டல் பகுதி என்பவற்றை செயற்படுத்துவதனை மூளையின் கதிர்ப்படங்கள் காட்டுகின்றன. மேலும் நீண்ட கால காதல் உறவு டோபமைன், ஆக்சிடோசின் மற்றும் வாசோப்ரெசின் போன்ற நம்பிக்கையும் பிணைப்பும் ஏற்படுத்தும் உயிர் இரசாயன வேதிப் பதார்த்தங்களையும் விடுவிக்கச் செய்கின்றது. காதல் கோர்ட்டிசோல் போன்ற மன அழுத்த ஹோமோன்களை குறைக்கின்றது. இதன் மூலம் மன உணர்வு நிலை பாதுகாப்பினை கட்டியெழுப்பி நீங்கள் நீங்களாகவே இருப்பதற்கான சந்தர்ப்பத்தினை வழங்குகின்றது. பகுதி 3. வேட்கை காதலாக மாறுமா? வேட்கை காதலாக மாறுமா? ஆம், முடியும். ஆனால் எப்போதுமல்ல. பாலியல் வேட்கை தீப்பொறியாயிருக்க முடியும். ஆனால் காதல் மெதுமெதுவாக எரியும் நெருப்பு தணலாக இருக்கிறது. பாலியல் விருப்பத்தின் தீவிரம் தணிந்த பின்பும் காதலுக்குரிய ஜோடி இணைந்திருக்கும் போது மூளை பாலியல் செயற்படுத்தும் கவனத்திலிருந்து மெதுவாக உணர்வு ரீதியிலான நம்பிக்கை மற்றும் பிணைப்பிற்கு மாறுகின்றது. பிணைப்பிற்கான இரசாயனமாகிய ஒக்சிடோசின் கட்டியணைக்கும் கண்தொடர்புறும் மற்றும் ஆழமான கருத்து பரிமாறும் சந்தர்ப்பங்களிலும் அதிகளவில் சுரப்பதன் காரணமாகவே பாலியல் வேட்கை தீவிர காதலுணர்வாக நிலைமாற்றமடைவதாக ஆய்வறிஞர்கள் எடுத்துரைக்கின்றனர். பகுதி 4. ஏன் இரண்டும் தேவையானது? எமது மூதாதையருக்கு பாலியல் வேட்கை, காதல் ஆகிய இரண்டும் தேவையாக இருந்தன. பாலியல் வேட்கை எம்மை இனப்பெருக்கத்திற்கு தூண்டிய போது, காதல் எமது பிள்ளைகளை பாதுகாத்து உயிர் பிழைத்திருக்க அன்பு பிணைப்பினை ஏற்படுத்தி உதவியது. இது பிணைப்புற்று இருத்தலுக்கும் உயிர் பிழைத்து வாழ்தலுக்குமான கோர்ப்பின் வழிகாட்டி வரைபடமாக இருக்கின்றது. இன்றும் இந்த புராதன வழிகாட்டி வரைபடம் எம்மிடையே செல்வாக்கு செலுத்துகின்றது.
ஆம், இன்றைய நவீன காதல் வாழ்விலும் கூட. பகுதி 5. இரண்டையும் குழப்பும் ஆபத்துகள். நாம் பாலியல் வேட்கையை காதல் என ஒப்பிட்டு குழப்பமடையும் போது அதிகம் எதிர்பார்ப்புகளுக்குள் மாட்டிக்கொள்கின்றோம். இதனால் மன உணர்வு பிணைப்பினை வீணாக தவறவிட்டு விடுகின்றோம். அதே நேரம் காதலை பாலியல் விருப்பமாக எதிர்பார்க்கின்ற போது காதல் உறவு உடைக்கப்படுகிறது என நாம் தவறாக நினைக்கக்கூடும். ஆனால் உண்மையில் அப்படியல்ல. உண்மையில் காதல் திருப்தியடையும் நேரமே அதுவாகத்தான் இருக்கும். முடிவாக கூறுவதெனின், பாலியல் வேட்கைக்கும் தீவிர அர்ப்பணிப்பு மனநிலைக்கும் உள்ள வேறுபாட்டினை அறிந்து கொள்வது எம்மை காதல் ஏமாற்றத்தினால் ஏற்படும் தீவிர பாதிப்பிலிருந்து நிச்சயம் பாதுகாக்கும். வேட்கை உன்னை ஆசைப்படுகிறேன், காதல் உன்னை புரிந்து கொள்கிறேன், உன்னை தேர்வு செய்கின்றேன். ஆகவே வேட்கை நம்மை ஒன்றாக கொண்டு வரும். ஆனால் காதல்தான் நம்மை சேர்த்து வைக்கும். இரண்டு மனித இயற்கையின் பரிசுகள். ஆனால் அவற்றை சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். குறைந்த இதயமும் குணமடைதலும். காதல் முடிவுக்கு வருகின்ற போது உங்களது மூளையில் என்ன நடக்கின்றது, அதனிலிருந்து தப்பிப்பிழைப்பது எப்படி என்பது பற்றி வெளிப்படுத்தவுள்ள காதலின் விஞ்ஞானத்தின் 5வது பகுதியில் என்னுடன் இணைந்து கொள்ளுங்கள். இந்த பயணம் உங்களது இதயத்தை தென்றலாய் தொட்டிருந்தால் அல்லது மனதில் ஒரு தீப்பொறியினை ஒளிரச் செய்திருந்தால் விருப்பக்குறியினை அழுத்துங்கள், கருத்தினை வெளிப்படுத்துங்கள். சோல் புல் ஸ்கிரிப்பிள் டிவைனில் இணைந்திடுங்கள். அதிதெய்வீகமான எமது மனித மன உணர்வுகளின் பின்னாலுள்ள சக்திமிக்க விஞ்ஞானத்தினை தொடர்ச்சியாக கண்டு கொண்டிருப்போம். நான் டாக்டர் உதயசூரிய அமரசேன. அடுத்த தடவை வரை உணர்வோடு இருங்கள், ஆவலாயிருங்கள். இது அறிவியல் மற்றும் ஆன்மாவின் சந்திப்பு.